யார பார்த்து தாத்தாங்கிற இடிச்சிருவாமா என்ன எனக்கு கல்யாணமே ஆகல. தீபாவளி பொங்கலுக்கு என்கிட்ட தான் வரணும் வா. அங்குள்ள சித்தப்பாவுக்கு முத்து எழுதியது. நான் இன்னும் ஒரு மாதத்தில் ஆடி பெருக்க வருகிறேன். ஆடி பெருக்கிறாளா? ஏன் நின்ன இடத்துல பெருக்க தெரியாதா? ஆடி பெருக்குக்கு வருகிறேன். இதை சிப்பாவிடம் சொல்லவும் அப்பாவிடம் சொல்லவும். போன வருஷம் மாதிரி கிள ஆட்டு சண்டையை கொண்டு போய் காட்டாதீர்கள். அன்று நான் பார்த்தபோது கிழட்டு ஆனாடு சண்டைக்கு வருவது போல் வராமல் மெதுவாக வந்தது. அதைவிட கிழட்டு பெண்ணாடு ரொம்பவும் மெதுவாக வந்தது. சண்டைக்கு வந்த 2 கிழட்டு ஆடுகளும் சண்டையும் போடாமல் சமாதானமும் ஆகாமல் ஏன் ஒன்றுக்கொன்று பார்த்து முறைத்து திரும்பி சென்று விட்டன? அதுதான் எனக்கு புரியவில்லை. உனக்கு மட்டுமா புரியல? எனக்கு தான் புரியல. ஏண்டா மாணிக்கம், உண்மையிலே நம்ம எல்லாரும் கிழடுகள் ஆயிட்டோமா? நம்ம எல்லாரும் என்னடா நீதாண்ட கிழம். நான் எப்பவும் வாலிபன் தான். சரி சரி, மேல என்ன எழுதிருக்கா? மேல வந்து மேல ஒரே தப்பு தப்பா எழுதிருக்கு. டாக்டருக்கு படிக்கிறவோ நீ கண்டுபிடிச்சு சொல்ற அளவுக்கு தப்பாவா எழுதிருப்பா? அப்படி என்ன எழுதிருக்கா? இங்கிலீஷ்ல எழுதிருக்கு. Dear mummy, the little rose is longing to be with the red rose. Give my sweet kisses to daddy. டேய், என்னமோ கிசு கிசுங்கறானே, என்னடா அது? சொல்லு. சொல்லுமா. டேய், என் பொண்ணு எழுதுனதை எதையும் மறைக்க வேணாம், தெளிவா சொல்லு. அவருக்கு முத்தம் கொடுக்க சொல்லி எழுதிருக்காங்க. என்னடா எல்லாம் எனக்கு புரியுதுடா. எல்லாம் கடுதாசியோட இருக்கட்டும். என்ன புரிஞ்சதோ தெரியல. அவர் இப்படி வாழ அளவுக்கு யாருக்கு என்ன பாவம் செஞ்சாரு? தனக்கே செஞ்சுட்டு இருக்கிறான். இல்லன்னா உன்னோட வாழ தெரியாம இருப்பானா? இல்ல பிச்சை, வைரங்கிற இந்த மழையில நனைய மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சாரு. அவரு விதைச்ச முத்துங்கிற செடிக்கு மழை தேவைப்பட்டுச்சு. அந்த மழை கொஞ்சம் கூட விடாமத்தானமா பெய்யுது. அந்த செடியை தொடணும்னா மழையில நனையாம முடியாதே. அப்பவும் பிடிவாதங்கிற ஓட்ட கூட எடுத்துக்கிறாரு. அதுல நனையாம இருக்க முடியுமா? நனைகிறாரு, ஆனா யாருக்குமே தெரியாம தொடச்சுக்கிறாரு. ஒரு நாள் எல்லாருக்கும் தெரியறாப்புல நனையத்தான் போறான். என்ன குளிக்க வெந்நீர் எடுத்து வைக்க சொல்றா? வெந்நீர் எடுத்து வைமா. சோப் எடுத்து வைக்க சொல்றா? சோப் எடுத்து வைமா. துண்டு எடுத்து வைக்க சொல்றா? துண்டு எடுத்து வைமா. அப்புறம் எனக்கு இதே பொழப்பா போச்சு. நீங்க 2 பேரும் பார்க்கல பாடுற ரேடியோ போட்டி மாதிரி நான் ஸ்பீக்கர் போட மாதிரி ஆயிட்டேன். எல்லாரும் என்ன விட்டுட்டு போயிட்டாங்களே, கவனிக்க யாருமே இல்லையே. கடவுளே, நீ யாரும் வரப்படாதா? ஏன் கடவுளை கூப்பிடுற? இல்ல, நான் ஒரு ஏடியா என்ன கூப்பிடுவாரு. குளிர் ஜோரம், உடம்பெல்லாம் நெருப்பா காயுது. தொட்டு பாரு. காய்ச்சலும் இல்ல, ஒண்ணும் இல்ல. நீ புதுசு, இந்த வியாதி எனக்கு பழசு. பழைய நர்ஸ் மீனாவை கேட்டு பாரு. மேரிய கூப்பிடு. நாளைக்கு டிஸ்சார்ஜ்னு சொல்றீங்களே, இந்த குளிர் ஜோரத்தோட நான் எப்படி போவேன்? ஐயா 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 ஐயா. இவர் எனக்கு ரொம்ப நாளா தெரியுமே. நான் படிக்கிற காலத்துல இருந்து இங்கேயே தான் இருக்காரு. ஏயா, இந்த இடத்தை விட்டு போறதுக்கு உனக்கு மனசே வரலையா? ஆமா, இப்ப என்ன உடம்புக்கு? அப்படி ஒண்ணு இல்லையே. நீ சின்ன பொண்ணு, உனக்கு என்ன தெரியும்? என் வியாதிக்கு உன்னை விட வயசாயிடுச்சு. வருஷத்துல 9 மாசம் நான் இங்க இருக்கிறவன். என்ன திடீர்னு டிஸ்சார்ஜ் ஆகணும்னு சொன்னா என்ன அர்த்தம்? நோயாளிங்களுக்கு கொடுக்கற பால்ல பாதி தண்ணி, ரொட்டி விராட்டி மாதிரி இருக்குது, படுக்க பூரா மூட்டை பூச்சி, இதுல கொசு தொல்லை வேற. மொத்தத்துல டாக்டருங்க கவனிப்பே சரியில்லை. இருங்க, இதெல்லாம் விவரமா எழுதி மேலிடத்துக்கு மொட்டை கடுதாசி விடுறேன். எழுதி போடு. இப்ப என்ன வேணும்? காய்ச்சலுக்கு மருந்து வேணும். காய்ச்சல் தானே? அது மட்டுமா? அடி வயித்துல வலி. 10 நிமிஷம் அப்படியே இரு. ஆமா, உனக்கு குளிர் ஜுரம், அடி வயித்துல வலி. ஐயோ, அவர் வயித்துல பயங்கரமான கட்டி வந்திருக்கு.
அநேகமா புத்தா இருந்தாலும் இருக்கலாம். ஆமா, இப்பதான் சாப்பாடு கொடுத்தியா? இல்லைங்க, கொடுக்காத. காலையில டிஃபன் கொடுக்காத, மத்தியான சாப்பாடு அறவே கொடுக்காத. பசிக்குதுன்னு சொன்னா அப்பப்ப அறவும் விளக்கெண்ண கொடு. வயிறு எப்பவும் காலியா இருக்கணும். 10 மணிக்கு ஆபரேஷன் தியேட்டருக்கு அனுப்பி வையே. பயத்தை ஒரே அடி ஐயோ, அறுக்கிற உடம்பா வேண்டாங்க. ஏய்யா, வியாதி இல்லாமலே நடிப்பா, தப்பு இல்ல. இந்த இடம் நிஜமான ஒரு நோயாளிக்கு பயன்படுமா இல்லையா? இனிமே இங்க வந்த போலீஸ் ஒப்படைச்சிருவேன். வேண்டாமா, நாளைக்கு காலையிலேயே நான் போயிடுறேன். அம்மாடி, நீங்க இங்கதான் இருப்பீங்களா? நிச்சயமா இங்கேயே தான் இருக்க போறேன். அப்ப நான் வேற ஆஸ்பத்திரி மாத்திக்கிறேன். என்ன ஊர் உலகத்துல வேற ஆஸ்பத்திரி இல்லாம போயிடுச்சு. உங்களை பெரிய டாக்டர் கூப்பிட்டாருமா? 5 நிமிஷம் வந்துடுறேன்னு சொல்லு. சரிம்மா. டாக்டர், நீங்க கேட்க போறீங்க, கூப்பிட்ட உடனே போயிடுங்க. புதுசா வந்திருக்கிற பெரிய டாக்டர் ரொம்ப கண்டிப்பானவர்னு பேசிக்கிறாங்க. ஆமா ஆமா, பெரிய டாக்டர். அதான் தெரியுதே, ரயில் வண்டி மாதிரி நீளமா டிகிரி போட்டிருக்கும் போதே. இந்த வயசானவங்களும் இப்படித்தான், எப்போ முகத்துல கடுகடுப்பு, வார்த்தையில சிறுகிடுப்பு. அதுவும் இது நேத்து தான் லண்டன்ல இருந்து வந்திருக்கு. இந்த ஊர் சூடு வேற. பார்க்கலாம். சீனியர் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் நல்லா தெரியுதே, அதுக்காக என்ன நிக்க வச்சு பழி வாங்கணுமா? உண்டு இல்லன்னு 2ல 1 பட்டுன்னு சொல்லுங்களேன், நான் போயிட்டே இருக்கிறேன். எது உண்டு எது இல்ல? எனக்கு லீவ் உண்டா இல்லையா? நான் யாருன்னு தெரியுது. அதுதான் ஊர்ல உள்ள டிகிரி எல்லாம் எழுதி வெளியே தொங்க விட்டுருக்கீங்களே, அதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு லீவ் கொடுக்க போறீங்களா இல்லையா? நான் யாரு உனக்கு லீவ் கொடுக்க? ஏன் சார், நீங்க டாக்டர் சிவராஜ் தானே? நான் அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆதிசேஷன். டாக்டர் கிட்ட பில்ல கையெழுத்து வாங்கலான்ட்டு வந்தேன், வாங்கிட்டு போறேன். எஸ். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். எஸ், நான் தான். சொல்லு. உள்ளபடியே நான் ரொம்ப ஏமாந்துட்டேன் சார். என்ன சொல்ற நீ? ரியலி யூ லுக் வெரி யங். தேங்க்யூ. என் மனசுல எதுவும் நிக்காது. படிச்சு ஒரு கேள்வி கேட்கட்டுமா சார்? கேள. இவ்வளவு சின்ன வயசுல ஊர்ல உள்ள பட்டத்தை எல்லாம் எப்படி சார் வாங்குனீங்க? எஃபர்ட்ஸ் நெவர் ஃபெயில். உங்க முயற்சியை பாராட்டாம இருக்க முடியாது. ஆமா, உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? என் வயசு பத்தின ஆராய்ச்சி அப்புறம் இருக்கட்டும். வந்த வேலை லீவு. பேரு முத்து. ஓ, லீவுக்கு அப்ளை பண்ணது நீதானா? பேரு முத்து கருப்பாயி. ஆமா, பெரியவங்க வச்ச பேரு. அதுல என்ன சார் தப்பு? தப்பே இல்லை. ஷேக்ஸ்பியர் கூட சொல்லியிருக்காரு, ரோஜா எந்த பேர்ல இருந்தா என்னன்னு. நீங்க ரொம்ப நல்லவரா தெரியுறீங்க சார். அதனால நான் நல்லவங்களை பார்த்தா உடனே பழகிடுவேன். ரொம்ப டேஞ்சர். எல்லாரையும் நம்புறது ஒரு பொண்ணுக்கு நல்லதல்ல. நல்லவங்களா தெரியறவங்கள சில பேர் கட்டவங்களும் இருப்பாங்க. நீங்க எப்படி சார்? ஷட் அப். பேச வேண்டிய விஷயத்தை விட்டுட்டு என்னென்னமா பேசிட்டு இருக்கேன். கோபப்பட்டாலும் உங்க முகம் சிரிச்ச முகம் சார். அதெல்லாம் இருக்கட்டும். நான் என் கடமையில ரொம்ப கண்டிப்பானவன் உனக்கு தெரியுமில்ல? இந்த ஒரு தடவை மட்டும் லீவ் கொடுத்துருங்க சார். அப்புறமா உங்களை பத்தி நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறேன். ஹவுஸ் சர்ஜனா வந்து எவ்வளவு நாள் ஆகுது? கொஞ்ச நாள் ஆகுது. அந்த கொஞ்ச நாளைக்குள்ள அப்படி என்ன வீட்டு ஞாபகம்? நான் ஊருக்கு போய் ரொம்ப நாளாச்சு சார். என்ன பெரிய ஊர்? எங்க ஊரை பார்த்தா நீங்க அப்படி சொல்ல மாட்டீங்க. கல்லல்ங்கிற அழகான கிராமம் சார். God bless you. கல்லல். What a lovely place. உங்களுக்கு தெரியுமா சார்? நான் அடிக்கடி அந்த பக்கமா போயிருக்கேன். ஆல்ரைட், நீ போகலாம். லீவு கிடையாது. நான் ஹவுஸ் சர்ஜன் ஞாபகம் வர்ற போதெல்லாம் எனக்கு ஹவுஸ் ஞாபகமே வருது சார். முதல்ல போய் டியூட்டி பாரு, ஒரு வாரம் கழிச்சு பார்க்கலாம். பேரு முத்துக்கருப்பாயி, ஊரு கல்லல்.